பழனிசாமி 15% பழனிசாமின்னு சொன்னோம். அது மட்டும் 20.4% எடுத்துட்டாப்புல. அது தேமுதிக வந்து ஒரு பெரிய அருட்கொடையா அவங்களுக்கு வந்துட்டு பன்னீர்செல்வத்தை பாஜக கரெக்டாக டீல் பண்ணலை. 5 சீட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அவரும் ஒரு பிளவுங்கிற மாதிரி வந்திருக்கும். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 26 கூட்டணி அமைக்க முடியாது. காரணம், மோடிக்கு 2029 தான் முக்கியம். எடப்பாடியால் யாரையும் ஜெயிக்க வைக்க முடியாது. அண்ணாமலை தான் பிஜேபி சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் ஆகணுங்கிறது நம்மளோட விருப்பம். ஸ்டாலினை தோக்கடிக்கணும்னா 1-1 தான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும். அதுதான் நம்ம கான்செப்ட். அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியும், இந்த கட்சியை நம்ம பிடிச்சி வச்சுக்கிடுவோம். கட்சியை பிடிச்சி வச்சுட்டோன்னா 2031 ஏதாவது வாய்ப்பு வரலாமான்னு அவர் அந்த எண்ணத்தில் தான் போகிறாரே தவிர ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும்னு அவர் நினைக்கல. அவரை மேலும் பலவீனப்படுத்த முடியும்னு சீமான் கருதுறாரு. திமுக அணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் வித்தியாசம் 24%. மூன்றாவது அணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் வித்தியாசம் 5%. அந்த சூழ்நிலை தான் 8% வாக்கெடுத்த சீமான 18% ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோன்னா அது வந்து 26% போயிடும். எடப்பாடியோட 3% கூடிரும். தேமுதிக இங்கே வந்துட்டாங்கன்னா அது 7% கூடிரும். அங்கே 2.5 குறைஞ்சி இங்கே 8% கூடிரும். எடப்பாடி பழனிசாமி 3வது போயிடுவார், ரொம்ப கீழே போயிடுவார், 10% போயிடுவார். 10 பழனிசாமி 10% போயிடுவார். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து அதிமுக இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்க்கும் பொழுது எந்த கட்சியில் அதிக அளவு சலசலப்புன்னு பார்த்தா அது அதிமுக கிட்ட தான் இருக்குது. இப்போது அதிமுகவில் கரண்ட்டாக என்ன மாதிரியான சூழல் ஏற்படுது? குறிப்பாக வந்து உங்கள் மீதும் வந்து ஒருத்தவங்க விமர்சனம் வச்சுருந்தாங்க, அதிமுக வந்து வளரவே இல்லை அல்லது வந்து அதிமுக பலவீனப்படுதுன்னு ஒரு நேரட்டிவை நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னு. இந்த விமர்சனங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவில் என்ன நடக்குது சார்? அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி கருத்தை நான் என்டால்ஸ் பண்ணுறேன். 1% ஓட்டு அவர் கூட்டிட்டாருங்கிறதும் 20.4 எடுத்துட்டாருங்கிறதும் நான் மறுக்கலை. நான் 15% அவரை நிறுத்துவோன்னு சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். என்னால் அதை நிறுத்த முடியல. டேட்டா 20.4ங்கும் போது அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி என் கணக்கோட 5% கூட்டிட்டார். பட் தினத்தந்தி கணக்கெல்லாம் இவங்க செட் பண்ணி போட்டாங்க இல்லையா, அதுக்கு 10% கீழே இருக்கிறார். அப்போ நான் தான் நியர்பை ட்ரூத் இருக்கிறேன். இவரை வாழ வைக்கிறதுக்காக தினத்தந்தியில் சீமானுக்கு 5% எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி போட்டாங்க இல்லையா, அது தப்பாயிட்டு. சீமான் 8% வந்துட்டார், 2 மடங்கு வருவாருன்னு சொன்னேன். நான் சொன்னதான் அதுலேயும் கணக்கு சரியாக இருக்குது. ஸ்டாலின் ஸ்வீப் பண்ணுவார் 35+ தான் சொன்னேன். அது ஸ்டாலின் மேலே வந்து நிற்கிறாரு. நான் சொன்ன கணக்கு தான் கரெக்டாக இருக்குது. என்டிஏ 15+ன்னு சொன்னேன், 18 வந்திருக்கிறாங்க. நான் அதிலே நாம் சொன்ன கணக்கு தான் நியர்பை வந்திருக்குது. இதில் மனச்சாட்சியோடு உள்ள தமிழர்கள் இந்த திமுக, என்டிஏ, நாம் தமிழர், அதிமுக அந்த 4 கட்சிகளையும் யார் சொன்னது நியர்பை ட்ரூத் வந்திருக்குன்னு நீங்கள் எடுத்து பாருங்கள். அதிமுக 1 சீட்டு கூட வராதுன்னு சொன்னேன், வரல. என்டிஏ சீட்டு வர்றது டவுட்டுன்னு சொன்னேன், ஃபைட்டில் இருக்கிறாங்க, சீட்டு வர டவுட்டு. பன்னீர்செல்வம் ஃபைட்டில் இருக்கிறாரு, சௌமியா அன்புமணி ஃபைட்டில் இருக்கிறாரு. இந்த மாதிரி தான் என்னோட கருத்தை சொன்னேன். பொன்னாறு கவுண்டர் போலரைசேஷனில் விஜய் வசந்துக்கு கிறிஸ்டின்ஸ் மெஜாரிட்டிங்கிறதையும் நான் வெளிப்படையாக சொன்னேன். நயினார் நாகேந்திரனுக்கு வெற்றி வாய்ப்பு குறைவுன்னு சொன்னேன். ஆனால் நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக நான் ஒர்க் பண்ணதாட்டு அபாண்டமான ஒரு புகாரை டெல்லி பாஜகவுக்கு நிறைய பேர் அனுப்பியிருக்கிறாங்க. எங்கள் ஊருக்கு போனேன். எங்கள் ஊர் ஆர்எஸ்எஸ் கேந்திரம் மாதிரி உள்ள இடம். கண்ணங்குளம், கூடகுளம், செட்டிக்குளம், நாடார்வூர் இதெல்லாமே கடுமையான ஆர்எஸ்எஸ் கிராமங்கள் தான். எங்கள் ஊரில் ஆர்எஸ்எஸ்காரங்க வச்சுருந்த எங்கள் கிளையில் உள்ள போர்டு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் திரும்பி வந்தேன். லோட்டஸை தாண்டி எங்கள் ஊரில் என் சொந்தக்காரங்க யாரும் ஓட்டு போட மாட்டாங்க, இன்றைக்கி நாளைக்கு இல்லை, என்றைக்குமே அவங்க எந்த காலத்துலேருந்தே அவங்க தாமரைக்கு இருக்கக்கூடியவங்க தான். ஸோ அவங்க தாமரைக்கு வாக்களிப்பாங்க. அந்த இது நான் பார்த்துட்டு வந்தேன். பட் நயினார் நாகேந்திரனுக்கு வெற்றிங்கிறது அங்கே வந்து சாத்தியம் குறைவு தான் சொன்னேன். நாளைக்கு கூட அங்கே வந்து ஒரு யாதவர் கேண்டிடேட்டை விட்டு நாளைக்கு பார்லிமெண்ட்டுக்குள்ளே முயற்சி பண்ணால் வெற்றி வாய்ப்பு கூட வரலாம். அது மற்ற ஜாதிய சில முரண்பாடுகளும் இருக்குங்கிறது உண்மையான ஒரு விஷயந்தான். எனிவே, நான் பாஜக வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்க, நெல்லையில் பாஜகவுக்கு வெற்றி வருதுன்னாங்க. அவன் களம் தெரியாமல் அவங்க சொல்கிறது. நெல்லையில் பாஜகவுக்கு நயினார் பெட்டர் கேண்டிடேட், அதில் எனக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது. பட் வெற்றிங்கிறத நான் எந்த இடத்துக்குள்ளேயும் சொல்லலை. பொன்னாருக்கு எதிர் போலரைசேஷன் வரும்னு சொன்னேன். இப்படி நாம் சொன்னது தான் 100க்கு 80% கரெக்டாக இருக்குது. இந்திய அளவில் யூபி நான் எதிர்பார்க்கல, எனக்கு பெரிய அடி தான். யூபி நான் எதிர்பார்க்கல. வெஸ்ட் பெங்காலும் ஏறி வரும்னு நான் நினச்சேன், அதுவும் வரல. எனிவே மோடி மீண்டும் வந்து இருந்துட்டார். ஸோ ஒரு
ஒரு அரசியல் விமர்சகராக ஒரு கிரெடிபிலிட்டியோட சொல்லணுமே தவிர வியூஸுக்காகவே பேசிகிட்டு இருக்கிறது வந்து நியாயம் இல்லை. தமிழ்நாட்டில் மோடிக்கு எதிராட்டும் கிறிஸ்தவ முஸ்லீம்களுக்கு ஆதரவாட்டும் பேசினா அவங்க தீக்காங்கிற இதை புள்ளிலையும் பல முகமுடி போட்டு வருவாங்க. அதுக்கு வந்து வியூஸ் குவியும். வியூஸுக்காக பேசுகிறது நியாயம் இல்லைன்னு என்னோட கருத்து. நான் சொன்னது 10 கேட்டு சரியாக வந்திருக்கு. இந்த இடத்திலையும் மனச்சாட்சி உள்ள தமிழர்கள் உற்று நோக்கணும். ஐயா மிதுன் பழனிசாமி மதிப்புக்குரிய சகோதரர், அவருக்குள்ள சவாலை ஏற்றுக்கிட்டு மனித நீதிக்கு மனிதங்க அடிப்படையில் 2024 எடப்பாடிய தலைமையில் 1% பலம் கொண்ட ஒரு கட்சி கூட கூட்டணி அமைக்க முடியாது நான் சொன்னேன். இதுதான் நான் சொன்னேன். ஆனால் அமைக்க முடிஞ்சது அவரால். 6% பலம் உள்ள தேமுதிக கூட தான் கூட்டணி அமைச்சார். ஆனால் 6% ஓட்டு அதிர்ஷ்டவசமாக அவருக்கு பிரேமலதா அம்மையார் பிரச்சாரத்தாலையும் விஜயகாந்த் சிம்பதியாலையும் கிடச்சிடுச்சு. நேற்று எங்கள் டீம் வந்து மைக்ரோ டீட்டெயில்ஸை அவங்ககிட்ட வந்து கொடுத்துட்டு தான் வந்தோம். அவங்க கேப்டனுக்கு இருந்த 8% வாக்குமே அப்படி விழுந்துட்டு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. எங்கள் கருத்து 6%ன்னு சொல்லி சில உதாரணங்களையும் சொன்னோம். திருச்செந்தூரில் 12% வாக்கு எடுத்த ரெட்டையில் விளாத்திக்குளத்தில் 21% வாக்கு எடுத்திருக்கு, 9% வாக்கு கூட எடுத்திருக்கு. திருச்செந்தூர் கோர் நாடார் பெல்ட்டு, மீனவர்கள் இருக்காங்க, பறையர் சமூகம் இருக்கிறாங்க, முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. மீனவர் முஸ்லீம் பறையர்கிட்ட அதிமுக செல்வாக்கு கிடையாதுங்கிறது தெரிஞ்சது தான். நாடார்கள் அந்த இதில் ஆவரேஜாக ஒரு 12 வந்திருக்குது. ஆனால் தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் உள்ள விளாத்திக்குளத்தில் அந்த செக்மெண்ட்டில் 21 வந்திருக்குது. இது எடப்பாடிக்கும் தெரியும். அதனால தான் அவர் முதல்ல தனிச்சு போட்டின்னு சொன்னவர் வந்து தேமுதிகவோட அந்த பங்களிப்பை வந்து ரெகனைஸ் பண்ணார். ஸோ கூட்டணி அமைக்க முடியாதுன்னு நம்ம சொன்னதெல்லாம் கரெக்ட் ஆகிட்டு. 10 தலை பழனிசாமி 15% பழனிசாமின்னு சொன்னோம். அது மட்டும் 20.4% எடுத்துட்டாப்புல. அது தேமுதிக வந்து ஒரு பெரிய அருட்கொடையாக அவங்களுக்கு வந்துட்டு. இன்னொன்று, பன்னீர்செல்வத்தை பாஜக கரெக்டாக டீல் பண்ணலை. 5 சீட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அவரும் ஒரு பிளவுங்கிற மாதிரி வந்திருக்கும். என்றாலும் என்னுடைய எண்ணெய்க்குள்ள கணிப்பு ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு 17% வாக்கு பலத்துக்கு மேலே யாரும் அவரை மதிக்க மாட்டாங்க, எந்த கட்சியும் மதிக்க மாட்டாங்க, அவர்கிட்ட கூட்டணி யாரும் போக மாட்டாங்க. லாஸ்ட் மினிட் என்டிஏயும் அவரும் கூட்டணி வந்தால் கூட 50-50 தான் அண்ணாமலை அனுப்பார். சிஎம் கேண்டிடேட்டை காம்ப்ரமைஸ் பண்ணி எடப்பாடியை சிஎம் கேண்டிடேட்டை அண்ணாமலை ஒத்துக்க மாட்டார். சிஎம் கேண்டிடேட் இல்லாமல் 50-50 தான் போகுங்கிற அளவுக்கு தான் அவர் அண்ணாமலை கூட கை குலுக்கினாலும் அதை என்டிஏ கூட கை குலுக்கலாம்னு நடக்குன்னு நான் சொல்கிறேன். அதை சிம்பிளாக நான் என்ன சொல்கிறேன்னா, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 26 கூட்டணி அமைக்க முடியாது. காரணம், மோடிக்கு 2029 தான் முக்கியம். ஸோ 29 நோக்கி தான் அவர் நகர்வார். அதில் சீமான் 8% வாக்கு எடுத்திருக்காருன்னா பிஜேபிக்கு ஸ்ட்ராட்டஜிக்கல் டீமும் காங்கிரஸுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கல் டீமும் அதை பார்க்குறாங்க. சந்தீப் சாக்சேனாவும் சுனில் கனகூலுவும் பிஜேபியில் உள்ள ஸ்ட்ராட்டஜிக்கல் டீமும் சீமானை பார்க்குறாங்க. அவங்க என்கிட்டே கேட்குறாங்க, அது தப்பு. சீமான் இனத்தின் அழிவிலிருந்து வந்த கட்சிங்கிறார் தன்னை. பிணக்குவியலிருந்து எழுந்து வந்தன்னு சொல்கிறாரு. அந்த பிணக்குவியலுக்கும் இன்னும் அழிப்புக்கும் காரணம் பழி வாங்கினது யாருங்க? அந்த பழி வாங்கினது காங்கிரஸ். பிரியங்கா காந்தி, நளினி அந்த வெள்ளூர் இதில் வந்துக்கிட்டு வெறி கொண்டு பேசினாங்க. அந்த அம்மா மோடியை நீச்சுன்னு சொல்லும் போதே அந்த அம்மா லீச்சுன்னு சொன்னோம். அது தப்பு அந்த அம்மா. ஸோ அந்த அம்மா அவங்க தரப்பு தான் அதுக்கு பின்னணிங்கிறது தான் சீமானே பேசியிருக்கிறார். நாங்கள் தான் இதெல்லாம் நாங்குநேரி கூட்டத்து டைம்லலாம் பேசினார். அது வந்து திமுக காங்கிரஸ்காரங்க அவருக்கு எதிர்வினையாற்ற இது பண்ணலாம். நம்ம நடந்ததை நம்ம பார்த்தோம். அப்போது இந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராகுல் காந்தி டிஸ்குவாலிஃபிகேஷனை தப்புன்னு சொல்லி ஜாதியை பற்றி மோடி எதுவும் பேசினா அதை பற்றி ஒன்றும் இல்லையாங்கிறதெல்லாம் நம்மளையும் சீமானை பற்றி கேட்டிருக்கோம். ஸோ இந்த சுச்சுவேஷனில் சீமானுக்கு நடவடிக்கைகளும் சீமானுக்கு மூவையும் காங்கிரஸும் பாஜகவும் பார்க்குறாங்கங்கிறதும் நமக்கு தெரியுது. ஸோ பாஜகவுக்கு ஒரு நோக்கம் என்னென்னா 29 நம்ம எப்படி இங்கே அச்சீவ் பண்ணுங்கிறது தான். அதுதான் மெயின் நோக்கம். 26 பாஜகவுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஒன்று இது ஒரு சைடு நிற்க, இன்னொரு சைடு திமுக அணி இன்டேக்டாக இருக்குது. ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டு, மேயர் போஸ்ட்டு. எடப்பாடிகிட்ட போய் டெபாசிட் வாங்கிறதுக்காக போவாங்க. சகோதரர் தமிழ்மணி, அவரை நான் மதிக்கிறேன், பட் அவர் கருத்தை நான் மாறுபடுறேன். எப்படிங்க காங்கிரஸ் நாடார் ஆதரவில் இருக்கக்கூடிய கட்சி இது 10 கேண்டிடேட்டில் 9 கேண்டிடேட்டில் 10 பாண்டிச்சேரி 9 கேண்டிடேட்டில் 19ஓட அதிக ஓட்டு எடுத்தது சசிகாந்த் செந்தில், விஜய் வசந்த் 2 பேர் தான் எடுத்தாங்க. நாடார் பெல்ட்டில் எடப்பாடிக்கு நிலைமை என்ன? கன்னியாகுமரி 4%,
விளவங்கோட்டில் 4வது போயிட்டார், திருநெல்வேலி 8%, தூத்துக்குடி 15%. இப்படி திமுக எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய மன்னிக்கவும், காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய நாடார் பெல்ட்டில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டே இல்லை. அப்போ திமுக கூட்டணியிலேருந்து தாரகை கத்பட் விளவங்கோடு எம்எல்ஏ மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர், சமநீதி அடிப்படையில் ஒரு மீனவ சமுதாயத்துக்கு வரவேற்பு கிடைச்சி நம்ம மகிழ்கிறோம். இதுக்காக நம்ம பாடுபட்டோம். அந்த மீனவ மக்களுக்கு ஒரு பிரதிநிதி சுலோதமால் சைமன் காலத்தில் இருந்தாங்க, பெர்னாடோ அண்ணா இருந்தாப்புல, தாரகை கத்பட் வந்திருக்காங்க, நம்ம அதை வரவேற்கிறோம். அவங்க விஜய் வசந்தை விட ஸ்டாலினை முன்னிறுத்தி நடந்த இந்த மக்களவைத் தேர்தலில் அதிக வாக்கு எடுத்திருக்காங்க. அப்போ எந்த காங்கிரஸ்காரங்க ஸ்டாலினை முன்னிறுத்தி இன்னைக்கு 47% வாக்கு எடுத்த பிறகு எந்த காங்கிரஸ்காரங்க வந்து 17% வாக்கு பலம், 20.4ன்னு எடுத்துக்கிடுங்க, 20.4% வாக்கு பலம் கொண்ட எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டத்தில் சிங்கிள் டிஜிட்டில் எடுத்த எடப்பாடி பழனிசாமியை தென் மாவட்டத்தில் செல்வாக்குள்ள காங்கிரஸ்காரங்க யார் போவா? டெபாசிட் வாங்கிறதுக்காக போவாங்க? முடிவெடுக்க வேண்டியது தமிழ்மணியும் குமேந்திரனும் ரவீந்திரன் துரைசாமியும் இல்லை, அந்த எம்எல்ஏ. எடப்பாடியால் யாரையும் ஜெயிக்க வைக்க முடியாது. நாளைக்கு பிரேமலதா அம்மையார் டபுள் மடங்கு சீட்டு கேட்பாங்க, அதுதான் நிலைமை. அப்போது நாம் மீண்டும் சொல்கிறோம், 2024 1% வாக்கு பலம் கொண்ட கட்சி கூட எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்காது நம்ம சொன்னோம். அதுதான் நடந்தது. நடந்ததை வச்சு மீண்டும் சொல்கிறோம், 2026 எடப்பாடி பழனிசாமி தலைமையில் யாரும் கூட்டணி அமைக்க வரமாட்டாங்க. இதை மிதுன் பழனிசாமி ஐயா அவர்களுக்கு மிகுந்த மதிப்பும் மரியாதையோடு நம்ம சொல்லிக்கிறோம். அது நம்ம கடமை. மனித நீதிக்கு மனித அடிப்படையில் தான் நம்ம பணிகளை நம்ம செய்கிறோம். அதில் நம்ம தெளிவாக சொல்லிக்கிறோம். இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி ஆதரவு சகோதரர்கள் ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. சீமான் எடப்பாடி தலைமையை ஏற்றுக்குவாருன்னு சொல்கிறாங்க. அவர் ஜெயலலிதா வீரப்பன் கொள்ளக்காரனா ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு கேட்குறாரு. எம்ஜிஆர் ஊழல்வாதின்னு சொல்கிறாரு. பட் அது சொன்னாலும் இவங்க சீமானை இழிவாக பேசி, அந்த சபையில் சீமான் கட்சிக்காரங்க யாரும் இல்லை, இழிவாக பேசுவாங்களாம். ஆனால் சீமான் இவங்க நினைக்கிற மாதிரி கூட்டணி வந்துடுவாங்களாங்கிறதெல்லாம் அவங்க ஒரு எண்ண ஓட்டத்துக்குள்ளே ஒரு ஜஸ்ட் லைக் தட் டேக்கன் ஃபார் கிராண்டட்னு அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு பொலிட்டிக்ஸ் மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ், பொலிட்டிக்ஸ் அண்ட் ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். பாஜக அண்ணாமலையை முன்னிறுத்தி அண்ணாமலையை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக சொல்லி தான் வளரணும். அண்ணாமலைக்கு அதுக்குள்ள எல்லா தகுதியும் கெப்பாசிட்டியும் இருக்குது. மற்றவங்கெல்லாம் பிரசிடென்ட் தான், அண்ணாமலை லீடராக வராரு. அப்போ சீமான மையமாக வச்சு பாஜக பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு இதை அவங்க பண்ணாங்க. ஏற்கனவே பாஜக அதிமுக கூட்டணி மிரிஞ்சதும் தினமலரில் நாம் அதிமுக நாம் தமிழர் கூட்டணி, அப்போ பாஜக தெருவில் நிற்குதுன்னு ஒரு இதை ஃபீட் பண்ணாங்க. யாரும் இல்லை, மதுரை மகாத்மா ஐயா மிதுன் பழனிசாமியின் வலதுகரமாக இருக்கக்கூடிய மதுரை மகாத்மா யாருன்னு அந்த வீடியோவை போட்டால் தெரிஞ்சிடும். நான் போடுன்னு சொல்கிறேன். மிதுன் பழனிசாமியும் அதை போட தயாராக இல்லை, அந்த சகோதர சகோதரிகளும் போடலை. ஓகே, அப்படி ஒரு பொய் செய்தியை பாஜகவுக்கு எதிராக பாமக இருக்குது, பாஜகவுக்கு என்ன பார்கெனிங் இருக்குன்னு ஒரு செக் அடித்தாங்க. அதை ஒரு பிரபல தொலைக்காட்சியும் எடுத்து போட்டாங்க. அப்போ நரேட்டிவை யாருங்க செட் பண்ணுறா? நீங்கள் போலியாக செய்யக்கூடிய செட் பண்ணுற நரேட்டிவை அடித்து நொறுக்கிறோம் நாங்கள். ஐயா மிதுன் பழனிசாமி ஐயா அவர்களே, உங்கள் தரப்பு போலியாக செட் பண்ணக்கூடிய நரேட்டிவை அடித்து நொறுக்கிறோம் நாங்கள். அந்த இடத்துல தான் நான் நியூஸ் 18 தொலைக்காட்சியில் சகோதரர் கார்த்திகை செல்வன் கலந்துக்கிட்ட அந்த தொலைக்காட்சியில் அவங்க போலியா பொய்யா எந்த தரவுகளும் இல்லாமல் ஆதாரம் இல்லாமல் பண்ணக்கூடிய நரேட்டிவ் செட் பண்ணுறது. சீமான் தனிச்சு போவாருங்கிறது ஃபேக்ட், தனிச்சு தான் போயிட்டு இருக்கிறாரு. சீமான் 4% கூட வரமாட்டாருன்னு சீமானுக்கு எதிராக வன்மம் கொண்ட குபேந்திரன் சீமான் எடப்பாடியோட கூட்டணி போவார்னா இவருக்கு ஏன் இவ்வளவுக்குள்ள கடுப்பு? சீமான் ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக நின்றக்கூடாதுன்னு அவ்வளவுக்குள்ள ஏன் இவருக்கு பொச்சரிப்பு குபேந்திரனுக்கு? அப்போ ஒரு பொச்சரிப்பில் பேசுகிறாரு, காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறாரு. தெளிவாக தெரியுது. நாம் அந்த இடத்துக்குள்ள அவரை செக் பண்ணணும், அவங்களோட ஃபேக் நரேட்டிவ் அடித்து உடைக்கணும்னு நான் முடிவு பண்ணுறேன். அப்போ ஒரு 6 மாதம் கழித்து ஓப்பன் பண்ணால் போதுன்னு நம்ம நண்பர்கள்லாம் சொன்ன இடத்த இந்த இடத்துக்குள்ளே ஓப்பன் பண்ணணும்னு நான் ஒரு புது நரேட்டிவை செட் பண்ணேன். நிதிஷ்குமாரை பாஜக 8% வாக்கெடுத்த நிதிஷ்குமாரை 14% வாக்கெடுத்த பாஜக பீகாரில் சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஏன்னா பாஜக தீண்டத்தகாத கட்சி, இது பூமிகார் ராஜ்புட் யாதவ், பூமிகார் ராஜ்புட் பிராமின் கயஸ்தா இவங்களுக்கான கட்சி அப்படின்னு அந்த கட்சிக்கு ஒரு மார்க்கு குத்திக்கிட்டு மற்றவங்கள்ட்ட வளரலை அந்த கட்சி.
அப்போ கோரி குருமி இபிசிகளை முன்னிறுத்தக்கூடிய நிதிஷ்குமாரை முன்னிறுத்தினா லாலுவுக்கு எதிராக இந்த கூட்டத்தையும் நம்ம கூட சேர்த்துடலான்னு ஒரு வீகத்தை டெல்லி பாஜக எடுக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அங்கே 3வது பெரிய கட்சியாக இருந்த நிதிஷ்குமாரை 2வது பெரிய கட்சியாக இருந்த பாஜக வந்து சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இது பாஜக பல ஸ்டேட்டுகளில் தங்களுக்கு அக்செப்டன்ஸ் கூட வர்றதுக்கும் வளர்ச்சிக்காகவும் அதை இது பண்ணாங்க. அதில் பலர் மூழ்கி இருப்பாங்க, பலர் எழும்பி இருப்பாங்க. நிதிஷ்குமார் இன்னைக்கு வர தன் திறமையால் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே அவர் சீஃப் மினிஸ்டராக போயிட்டு இருக்கிறாரு. அப்போ அதே பாணியில் சீமானையும் பாஜக சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணலான்னு நான் ஒரு கருத்தை சொன்னேன். 2 பேரும் ஷாக் ஆகிட்டாங்க. அந்த செய்தி இன்னைக்கு தமிழ்நாட்டிலே அவங்க ஷாக் ஆகிற பிரச்சனை இல்லை, அவங்க என் சகோதரர்கள். அந்த தரப்பு ஷாக் ஆகிருக்கும். அப்போ இந்த இதோட ஃபாலோ அவுட் என்ன வரும்? இது இன்னைக்கு வந்து 26ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தான் முடிவாகும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நரேட்டிவை செட் பண்ணுவாங்க, அது அவங்க திறமை. நான் எடப்பாடி தலைமையில் யாரும் கூட்டணி வரமாட்டாங்கங்கிறது தான் என் நரேட்டிவ். அதை நான் செட் பண்ணத்தான் செய்வேன். ஏன் ஜனநாயக உரிமை. முடிஞ்சால் முறியடிச்சிட்டு போங்க, முடியாது உங்களாலங்கிறது என் கருத்து. உங்களால் முடியலை 2024ங்கிறது என் கருத்து. இதில் ஒன்றும் இல்லை. இட் இஸ் எ கேம். கேமில் விளையாடுறோம், நீங்களும் விளையாடுங்க, நானும் விளையாடுறோம், அவ்வளவுதான். இதில் நான் வந்து தாலிங்க நாடாட்டிருந்து வந்தவங்கிறனால எனக்கு அந்த துணிச்சல் இருக்குது. நான் வந்த இடம் அப்படி. அந்த இடத்துல சொன்னேன், சல்லி பசங்க என் தரம் என்ன குணம் என்னன்னு தெரியாமல் என்கிட்ட விளையாட நினைக்க கூடாதுன்னு ஒரு வார்த்தையை நான் சொல்லுவேன். அப்போ நம்ம அதில் டூ ஆர் டைங்கிற லெவலில் ஃபைட் பண்ணக்கூடிய ஆளுங்கிற லெவலில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராபபிள் தான் சீமான மோடி ஏற்றுக்கிறாருன்னு வைங்க. இந்த இடத்துல தான் சசிகலா விஷயத்தில் நான் சொன்னது தான் ஜெயித்தது. மயிலாப்பூர் சகோதரர்களும் தோற்று போனாங்க, இங்கே எக்மோர் வெப்பேரி சகோதரர்களும் தோற்று போனாங்க கருத்தையே நான் சொன்னேன். ஸோ நான் ஒரு நரேட்டிவ்னே இதை எடுங்க, நான் செட் பண்ணுறேன். இந்த நரேட்டிவில் 18% வாக்கெடுத்த இந்த இதில் இப்படி ஒரு நரேட்டிவ் வரும்போது ஓபிஎஸ் வந்து மோடிக்க முடிவை ஏற்றுக்குவார், தினகரன் மோடிக்க முடிவை ஏற்றுக்குவார். அண்ணாமலை எடப்பாடி தான் அவருக்கு எதிரின்னு சொல்லும்போது அண்ணாமலை வந்து இதுவே நல்ல முடிவுன்னு கூட அவர் ஏற்றுக்கிற வாய்ப்பு இருக்குது. அண்ணாமலை தான் பிஜேபி சிஎம் கேண்டிடேட்டு, அண்ணாமலை தான் பிஜேபி சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் ஆகணுங்கிறது நம்மளோட விருப்பம். அவர் மோடிக்கு பெரிய வேல்யூ அடிஷனுங்கிறதும் 100% நம்ம அடித்து ஆணித்தரமாக சொல்கிறோம். இந்த இடத்துல அன்புமணி ராமதாஸ் அவரும் திமுக வேண்டாம் அதிமுக வேண்டான்னு சொன்னால் ஒரு சில இதுகளுக்கு இடையில் அவரும் ஏற்றுக்கிட வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் முதல்ல இது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இந்த அணிக்கும் திமுக அணிக்கும் தான் தென் மாவட்டங்களையும் டெல்டாவிலையும் போட்டி இருக்கும். எடப்பாடி பழனிசாமியால் தென் மாவட்டங்களில் 5% வாக்கு எடுக்க முடியாது. 5% வாக்கு எடுக்க முடியாது. அந்த முக்குளத்தூர் எதிர்ப்பு அப்படின்ற முக்குளத்தூர், நாடாறு, தேவேந்திர குல வேளாளர் 3 ஜாதியிலுமே மெஜாரிட்டி வந்துருமே. ஐ எம் நரேந்திரன், யூ ஆர் தேவேந்திரர். பசுவை தெய்வமாக வழங்கக்கூடிய ஜாதின்னு காசி பல்கலைக்கழகத்தில் அமித்ஷா தேவேந்திர குல வேளாளர்களை சொல்கிறாரு. பலர்களே பாண்டியர்கள்னு சீமான் சொல்கிறாரு. ஸோ அங்கே தென் மாவட்டத்தில் பன்னீர் இருக்கிறாரு, தினகரன் இருக்கிறாரு. சீமான் சிஎம் கேண்டிடேட்டாக வந்தால் சீமானை எந்த புள்ளியில் வீழ்த்திடலான்னு நினைக்கிறீங்களோ அந்த புள்ளி அவருக்கு கன்சால்டேட் ஆகும். மோடி அதை புரிஞ்சுக்கிட்டாருன்னா லிட்டிட் கன்சால்டேட்டுன்னு நினைக்கலாம். ஸோ அப்படி ஒரு அணி அமைஞ்சதுன்னா இன்னைக்குள்ள 24 ரிப்போர்ட் படி இப்போவே 4% கன்னியாகுமரியில், 2% எடுப்பாரா எடப்பாடி பழனிசாமி? திருநெல்வேலியில் 8%, 4% எடுப்பாரா? தூத்துக்குடியில் 15%. தேமுதிக அந்த சூழ்நிலையில் திமுகவுக்கு தான் போகும். இவரோட நின்று டெபாசிட் இலக்குக்க 6% வாக்கை கான்ட்ரிபியூட் பண்ண பிரேமலதா அம்மையார் முடிவு பண்ணுவாங்க. ஹிப்போதெட்டிக்கல் தான், யூகம் தான். அப்போ இந்த சூழ்நிலையில் தளவாய் சுந்தரம் அவர் எடப்பாடி எடுத்துட்டு பன்னீர் ரூட்டில் இந்த அணியில் சீட் வாங்கி எம்எல்ஏ ஆகத்தானே பார்ப்பாரு. ஈஸியாக எம்எல்ஏ ஆயிடுவாரா கன்னியாகுமரியில்? சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி மோடி நின்றுட்டா தளவாய் ஈஸியாக எம்எல்ஏ ஆயிடுவார. எடப்பாடி கூட போய் நின்று 2%க்காக போவார் தளவாய், 4%க்கு பசலியான் போனது மாதிரி. அடுத்து திருநெல்வேலிக்குள்ள அம்பாசமுத்திரம் இது கடைநல்லூர் எம்எல்ஏக்கள்லாம் என்ன முடிவு எடுப்பாங்க? 4% 5% ஓட்டு வரக்கூடிய எடப்பாடியை நம்பி அங்கே நிற்பாங்க. இல்லை கிருஷ்ணசாமி பாஜக கூட்டணியில் இருந்தவர் திரும்பி வரமாட்டாரா? அவர் எம்எல்ஏ ஆகணும்னா ஸ்டாலின்கிட்ட போகணும் அல்லது மோடி சீமான்கிட்ட வரணும். வேற என்ன அவருக்கு ஆப்ஷன் இருக்குது? கடம்பூர் ராஜி அவர் இப்படி எடப்பாடி கூட நின்று அந்த சூழ்நிலையில் எத்தனை சதவீத வாக்கு எடுப்பார்? தென் மாவட்டத்தில் எந்த ஜாதி இருக்குது டெல்டாவில்? அப்போ நீங்கள் வெறும் ரெட்டலை இல்லை, ஜாதிங்கிறத நம்ம காட்டிட்டோம். நீங்கள் வந்து முக்குளத்தோருக்கு எதிராக நாடார்கள் எதிராக வாக்களிப்பாங்கன்னு சொல்லும்போது நாங்கள் நாடார் பொருட்டை நிரூபிப்போன்னு சொல்லி தான் நிரூபிச்சிருக்கோம். இன்னைக்கு எல்லா இடமே அப்படி வந்துட்டாங்க. ஜாட்டும் எஸ்சியும் சேர்ந்து ஓட்டு போடுறாங்க.
இது சமாஜ்வாடி பார்ட்டி கேண்டிடேட்டுக்கு தலித்துகள் ஓட்டு போடுறாங்க, மராத்தாவும் மகரும் சேர்ந்து ஓட்டு போடுறாங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு யாரும் நெகட்டிவ் ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினச்சாரு? சசிகலாவை அடிச்சிட்டோம், ஓபிஎஸ் அடிச்சிட்டோம், தினகரன் அடிச்சிட்டோம், அப்போ 3 தேவர்கள் அடித்தனால நாடாரெல்லாம் ஓசியில் ஓட்டு போட்டுருவாங்கன்னு ஒரு தப்பான கணக்காக டெமோக்ராட் பொலிட்டிக்ஸ்ன்னு ஜாதி அரசியல் அடிப்படையில் போட்டார். அதை நம்ம தகர்ப்போன்னு சொன்னோம், தகர்த்துட்டோம். ஆக இந்த அரசியல் சமூக சூழ்நிலை இந்த அணி அமைஞ்சதுன்னா எடப்பாடி 90 சீட்டுக்குள்ளே இல்லை. தொடர்ந்து பேசுவோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி.